ஓம் சாந்தி. B.K. சூரஷ் அவர்கள், மவுண்ட் அபு. சிறிது ஆழமான சிந்தனை செய்து பாருங்கள். நாம் நமது ஞான பலம் மற்றும் யோக பலத்தினால் நமது ராஜ்யத்தினை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நஷாவில் நாம் நிலையாக இருக்க வேண்டும். நாம் தனக்காக மட்டும் சாதனை செய்து கொண்டிருக்கவில்லை, தனது ராஜ்யத்தையும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் பிரஜைகள் அனைவருக்கும் பலத்தை நிறைக்க வேண்டும். ஒருவேளை நம்மிடமிருந்து பிரஜைகள் பலம் அடையவில்லை என்றால் நாம் எப்படி ராஜ்யத்தினை அடைய முடியும்? நாம் பூர்வசாத்துமா என்ற நினைவு மூலமாக யோக யுக்தாக இருந்து நாம் நாலாபுறமும் வைப்ரேஷன்ஸ் கொடுத்து அநேக ஆத்மாக்களுக்கு நமது ராஜ்யத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களிடம் தூய்மையின் பலத்தினை நிறைக்க வேண்டும். மேலும் அவர்களுக்கு உதவியும் செய்ய வேண்டும். ராஜாவினுடைய கடமையே தனது பிரஜைகளுக்கு உதவி செய்வதாகும். அதே போன்று நாமும் நமது பிரஜைகளுக்கு முழுமையான உதவி செய்வதே நம்முடைய முக்கியமான கடமையாகும். நாம் இந்த நஷாவில் நிலைத்திருப்போம். உடல், மனம், பொருள் மூலமாக ஸ்ரீமத் படி நடந்து ஞானம் மற்றும் யோக பலத்தினால் நாம் நம்முடைய ராஜ்யத்தினை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் ராஜ்யத்தை செய்வதற்கு நாம் அனைவரையும் பாலனை செய்ய வேண்டும். அதே போன்று நமது ராஜ்யத்தில் விதவிதமான ஆத்மாக்கள் இருப்பார்கள் என்பதையும் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சிலர் மிக உயர்ந்த பதவி அடைவார்கள், சிலர் குறைந்த பதவி, சிலர் சாதாரண காரியம் செய்வார்கள், சிலர் மிக பெரும் காரியங்களை செய்வார்கள். ஆனால் அனைவரும் சுகமானவர்களாக மிக பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள். ராஜ்யம் ஸ்தாபனை ஆக்கி கொண்டிருக்கிறது. எனவே அதில் விதவிதமான மனித ஆத்மாக்கள் தேவைப்படுவார்கள். தேவதா ஸ்வரூபத்தில் ராஜ்யத்திற்குள் வந்து விடுவார்கள். எனவே நாம் அனைவருடைய புருஷார்த்தத்தினை சாட்சியாகி பார்க்க வேண்டும் என்பது முதல் முக்கியமான விஷயமாகும். இரண்டாவது முக்கியமான விஷயம், நாம் ராஜ்யத்தினை ஸ்தாபனை செய்வதில் அதிக முயற்சியும் செய்ய வேண்டியதிருக்கும். நமது இதிகாசத்தில் கூட பாருங்கள், அநேக ராஜாக்கள் அநேக முறை தனது ராஜ்யத்தை அடைய அநேக முயற்சி செய்தார்கள். சந்திரகுப்த மௌரியர் மற்றும் அநேக பேர் தன்னுடைய ராஜ்யத்தினை ஸ்தாபனை செய்தார்கள். எந்த அளவிற்கு முயற்சி செய்தார்கள், சகித்து கொண்டார்கள். பல விஷயங்களை கேட்டு சகித்து கொள்ள வேண்டியதிருந்தது. ஆசைகள் மற்றும் ஏமாற்றங்களினுடைய இழுவறி இருந்தது. ஆனால் அவர்கள் தைரியத்தினை இழக்கவில்லை, தனது ராஜ்யத்தினை ஸ்தாபனை செய்தார்கள். இப்பொழுது கூட மகாத்மா காந்திஜி அவருடைய நோக்கத்தில் நம்முடைய ராஜ்யத்தினை ஸ்தாபனை செய்ய எந்த அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டியதாக இருந்தது, எத்தனை ஆண்டுகள் ஆகியது, எந்த அளவிற்கு சகித்து கொள்ள வேண்டியிருந்தது. நாம் இதை நன்றாக தெரிந்துள்ளோம். ராஜ்யத்தினை செய்யக்கூடியவர்கள் ஒருபோதும் பயமடைய மாட்டார்கள், பலமற்றவர்களாக ஒருபோதும் ஆக மாட்டார்கள். ராஜ்ய ஸ்தாபனை செய்வதற்கு நாம் மாயாவுடன் யுத்தம் செய்து கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது மாயா நமது அடிமை என்பதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அநேக பேர் இதில் தோல்வியடைந்து பின்தங்கி விடுகிறார்கள். இந்த மார்க்கத்தில் அநேக பேருடைய வாழ்வில் ஏமாற்றம் என்ற இருள் வந்துவிடுகிறது. தைரியத்தினை இழந்து விடுகின்றார்கள், தன்னுடைய சக்திகளை மறந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த யுத்த மைதானத்தில் நமது துணைவர் மற்றும் நம்முடைய பரம சத்குரு ஸ்வயம் சர்வ சக்திவான் ஆவார். அவரது குடை நிழல் இருக்கும் பொழுது, அவருடைய துணை இருக்கும் பொழுது, அவர் மூலமாக கிடைக்கப்பெற்ற அஸ்திர சஸ்திரங்கள் இருக்கும் பொழுது நாம் அவசியம் மாயாவினை வெற்றியடைந்து விடுவோம். மாயா நம்மை தோற்கடிக்க முடியாது. நாம் மாயாவை விட அதிக சக்திசாலியானவர்கள். இந்த நினைவுகளுடன் தன்னுடைய சக்திகளை அதிகப்படுத்தி கொண்டே செல்வோம். மேலும் இன்று முழு நாளும் நான் என்னுடைய ராஜ்யத்தினை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன், நான் மிக சக்தியானவன் என்ற நினைவில் இருப்போம். மேலும் பரம சத்குரு என்னுடைய குடை நிழலாகி என்னுடைய தலைமீது நிலைத்திருக்கின்றார். நான் சக்திசாலியான மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற தன்னுடைய ஸ்வரூபத்தினை பார்த்து என்னுடைய தலைமீது சர்வசக்திவான் குடை நிழலாக இருக்கின்றார் என்ற உணர்வில் முழு நாளும் தன்னுடைய பிரஜைகளை பாலனை செய்து கொண்டிருப்போம். அனைவருக்கும் சக்திகளினுடைய
பவித்ரதாவினுடைய வைப்ரேஷன்ஸ் கொடுத்து கொண்டிருப்போம். இது போன்ற பயிற்சி மூலமாக இன்றைய முழு நாளையும் என்ஜாய் செய்வோம். ஓம் சாந்தி.